கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 10 நாட்களும் நம்ம என்ன தலைப்பில் படிச்சுட்டு இருக்கிறோம் சொல்லுங்கள்? என்ன தலைப்பு, என்ன தீமில் படிக்கிறோம்? அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது என்ற தலைப்பில் படிச்சுட்டு இருக்கிறோம். பட் வென் யூ ப்ரே என்ற தலைப்பில் படிக்கிறோம். ஜெபத்தை குறித்து நிறைய பாடங்களை நம்ம எல்லாருமே கற்றுக்கொள்கிறோம். உண்மைதானே? அது மாத்திரமல்ல, நமக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த மைய பாடலும் தீம் சாங்கும் நிச்சயமாகவே ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. இந்த நல்ல பாடலுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நாளில், இந்த 7வது நாளில் நமது தியானத்திற்கென்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு என்னவென்றால், அந்த பரமண்டல ஜெபத்தில் நேற்று என்ன படித்தோம்? உம்முடைய ராஜ்யம் வருவதாக. இன்றைக்கு பரத்தில் சித்தம் செய்வது போல் புவியிலும் பூமியிலும் செய்யப்படுவதாக. Thy will be done on earth as it is in heaven. எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு அந்த வசனத்தை வாசிக்க கேட்டோம். திரும்ப வாசிக்கிறேன். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே என்று நாம் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, நமக்கு நாமே திட்டங்கள் வைத்திருக்கிறோம். தேவனும் நமக்காக திட்டங்கள் வைத்திருக்கிறார். ஜெபத்தில் வழக்கமாக நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவரே, இந்த திட்டங்கள்லாம் வைத்திருக்கிறேன், இந்த திட்டங்கள் எல்லாம் நீர் ஆசீர்வதியும் என்று தானே கேட்குறோம். அப்படி தானே கேட்குறோம். எப்படி இருக்குது அப்படின்னா, ஆண்டவரே, நாங்களாம் எஜமான்கள், நீர் எங்களுக்கு வேலைக்காரர் என்பது போல நம்முடைய ஜெபங்கள் இருக்கின்றன. அப்படி தானே? ஆண்டவரே, இதெல்லாம் சொல்கிறேன், அதெல்லாம் சொல்கிறேன், இதெல்லாம் செஞ்சுருங்க, அதெல்லாம் செஞ்சுருங்க, அதெல்லாம் செஞ்சுருங்க, அப்படி தானே சொல்கிறோம். நார்மலாக நம்முடைய ஜெபங்கள் அப்படி தான் இருக்குது. அப்படியானால் நம்ம எப்படி சொல்லணும் தெரியுமா? பூமியிலே எங்கள் சித்தம் நாங்கள் செய்வது போல பரலோகத்திலும் எங்கள் சித்தம் நிறைவேறட்டும் ஆண்டவரே, அப்படி தானே ஜெபம் பண்ணுறோம். நம்ம அப்படின்னு சொல்கிறது கிடையாது, ஆனால் அப்படி தான் இருக்குது. ஆனால் ஜெபம் என்ன சொல்லுது? பரலோகத்தில் நம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. நாம் எப்படி மாற்றிக்கிட்டோம்? ஆண்டவரே, பூலோகத்தில் எங்கள் சித்தத்தை நாங்கள் செய்கிற மாதிரி எங்கள் சித்தத்தை பரலோகத்தில் நீங்கள் செய்யுங்க ஆண்டவரே. அப்படி தான் நம்ம ஜெபங்கள் நம்ம சொல்கிறது கிடையாது, அப்படி தான் இருக்குது. இப்படி நாம் உண்மையிலேயே ஜெபிக்காவிட்டாலும் நம்முடைய செயல்கள், நம்முடைய நடவடிக்கைகள் அப்படித்தானே இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். அப்போ கேள்வி வருகிறது, யார் எஜமான்? அவரா நானா? யார் வேலைக்காரன்? நானா அவரா? யார் குயவன்? அவரா நானா? யார் களிமண்? நானா அவரா? புரியுதா உங்களுக்கு இந்த கேள்விகள்? எனக்கு இந்த கேள்விகளை மனசில் வந்துச்சு. பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல் பூமியிலும் செய்யப்படுவதாக என்றால் என்ன அர்த்தம் என்று நம்ம இனிமேலாயில் என்ன செய்யணும்? கொஞ்சமாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு இந்த நாள் தேவன் நமக்கு ஆசீர்வாதமாய் அருளுவாராக. ஜெபம் பண்ணலாமா? நல்ல தகப்பனே, பரமண்டல ஜெபத்தை கிளிப்பிள்ளை போல நாங்கள் அடிக்கடி சொல்லுகிறோம். ஆனால் பல நேரங்களில் அர்த்தம் தெரியாமலே எங்களுடைய ஜெபங்கள் முடிந்து விடுகின்றன. ஆனாலும் அப்பா, எங்கள் மேல் நீங்கள் மிகவும் கிருபையாக இருக்கிறீங்க, அதற்கான ஸ்தோத்திரம். இந்த நாளிலே இந்த பரமண்டல ஜெபத்தின் மற்றொரு வரியை எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுக்க போகிறீர், அதற்கான ஸ்தோத்திரம். ஆவியானவர் எங்களோடு இடைப்படும். உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்க எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தாவே, சொல்லும்படியார்கள் கேட்கிறோம், நீர் பெருக வேண்டும், நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவ சித்தம், காட்ஸ் வில். இந்த தேவ சித்தம் அல்லது தேவனின் விருப்பம் அல்லது தேவனின் பிரியம் என்பதை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள ஒரு கடினமான தலைப்பாகவே காலாகாலமாக கருதப்பட்டு வருகிறது. அப்படி தானே? நமக்கு அடிக்கடி சொல்கிறது என்ன? தேவ சித்தம் என்னன்னு தெரியலை, தேவ சித்தம் என்னன்னு அப்படி தானே சொல்கிறோம். இது ஒரு கடினமான காரியம். எது தேவ சித்தம் என கேட்கும் தொடக்க நிலை கிறிஸ்தவர்களுக்கான தகுந்த பதில் என்ன தெரியுமா? 10 கட்டளைகள் தான் தேவ சித்தம். ஆண்டவர்கிட்ட வந்திருக்கிறவங்க, நான் ஆண்டுடைய பிள்ளையாக இருக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு எளிமையாக சொல்லிக் கொடுக்கலாம். 10 கட்டளைகள் தான் தேவனுடைய சித்தம்.
அது தேவ சித்தத்தின் 10 கட்டளைகள் தான் தேவ சித்தத்தின் மிகவும் எளிமையான வடிவம் என்று நாம் சொல்லலாம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பாருங்களேன். ரோமர் 2:18 நியாய பிரமாணத்தினால் உபதேசிக்கப்பட்டவனாய் அவருடைய சித்தத்தை அறிந்து நன்மை தீமை இன்னதென்று வகையிருக்கிறாயே. புரியுதுங்களா? அந்த நியாய பிரமாணம் ஆண்டோடைய 10 கட்டளைகளை நாம் கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நம்ம எதை அறிஞ்சிக்கலாமா? தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளலாம். நன்மை தீமை எது நமக்கு தெரியும். இதை குறித்து அம்மையார் எழுதுறாங்க பாருங்களேன், வாசிப்போம். God's law is the transcript of his character. It embodies the principles of his kingdom. He who refuses to accept these principles is placing himself outside the channel where God's blessings flow. தமிழில் வாசிக்கிறேன். இயேசுவின் உவமைகள் பக்கம் 292 வாசிக்கிறோம். கிரைஸ்ட் ஆப்ஜெக்ட் லெசன்ஸ் பக்கம் 305 ஆங்கிலத்தில். தமிழில் வாசிக்கிறேன். தேவனுடைய பிரமாணம் அவரது குணத்தின் எழுத்து வடிவமாக இருக்கிறது. ஆண்டோடைய குணம் எப்படி இருக்குன்றதை ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். அதான் என்னது? 10 கட்டளைகள். அவரது ராஜ்யத்தின் கொள்கைகளை அது உள்ளடக்கி உள்ளது. ஆண்டோட ராஜ்யத்தின் கொள்கைகள் எதில் இருக்கான்? இந்த 10 கட்டளையில் எழுதியிருக்கு. இந்த கொள்கைகளை ஏற்க மறுப்பவர் தேவாசீர்வாதங்களின் வாய்க்காலுக்கு அப்பால் தன்னை வைத்துக் கொள்கிறார். அப்போ பாருங்களேன், இந்த 10 கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு யார் அதன்படி நடக்கிறார்களோ அவங்களுக்கு என்ன வரும்? தேவாசீர்வாதங்கள் வந்து சேரும். அது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்க அந்த தேவாசீர்வாதங்களின் வாய்க்காலுக்கு தங்களை விலக்கி கொள்ளுகிறார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். அங்கே பிரியமானவர்களே, அப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க, ஆண்டோடைய சித்தம் எது அப்படின்னா மிக எளிமையாக சொல்லலாம். ஆண்டோடைய 10 கட்டளைகளில் அவருடைய சித்தத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். பாருங்களேன், அவரை தான் வணங்கணும், இது அவருடைய சித்தம். ஓய்வு நாளை ஆசரிக்கணும், 7ஆம் நாள் ஓய்வு நாள், சனிக்கிழமை தான் ஓய்வு நாள், அது அவருடைய சித்தம். சரிங்களா? ஒரு புருஷனுக்கு ஒரு மனைவி தான் அப்படின்றது என்னது? தேவனுடைய சித்தம். இப்போ 2வது கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு நான் இவ்வளோ பாடுபடுறேன்னு என்ன அர்த்தம்? புரியுதா உங்களுக்கு? அது தேவ சித்தத்துக்கு முரண்பாடான செயல். பிரியமானவர்களே, இதை நான் புரிஞ்சு கொள்ளணும். அதனால தான் பாருங்களேன், சங்கீதம் 48 வாசிக்கிறோம். உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாய பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்ற தீர்க்க தரிசனம் இயேசுவின் வாழ்வில் நிறைவேறியது போல் நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைவேற வேண்டும். இந்த வசனம் சும்மா ஏதோ ஒரு வசனம் நினச்சிக்காதீங்க. இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். அதை குறித்து எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்கள் படித்து பாருங்கள். அது அப்படியே இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் நிறைவேறினதாக நாம் பார்க்க முடியும். அந்த வசனங்கள் உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 10ஆம் அதிகாரம். அப்பொழுது நான், தேவனே பிதாவே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தகச் சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். 9ஆம் வசனம், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை செய்ய வந்தார். பிதாவினுடைய பிரமாணம் எங்கே எழுதியிருந்துச்சான்? அவருடைய இருதயத்தில் எழுதியிருந்தது, என் உள்ளத்திற்குள் இருக்கிறது அப்படின்னு சொன்னார். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை, நியாய பிரமாணத்தை நிறைவேற்றவே அப்படியே இந்த உலகத்திற்கு மனுஷனாக அவர் வந்தார். அப்போ இயேசுவின் வாழ்க்கையில் பிதாவின் சித்தம் நிறைவேறினது போல் நம்முடைய வாழ்விலும் நிறைவேற வேண்டும். இந்த ஜெபத்தில், பரமண்டல ஜெபத்தில், பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல் பரத்தில் தேவ சித்தம் எப்படி செய்யப்படுகிறது? காட்ஸ் வில் இன் ஹெவன். என்னைக்கா யோசித்திருக்கிறோமா? பரலோகத்தில் அவருடைய சித்தம் எப்படி செய்யப்படுகிறது? சுருக்கமாக படிக்கலாம், சரிங்களா? விலை வரைய படிக்க முடியாது. பரலோகத்தில் இருக்கிற தேவதூதர்கள் தேவ குடும்பத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறார்கள், சரிதானே? தேவ குடும்பத்தின் மறுபாதி யாரு? நம்ம எல்லாருமே. சிருஷ்டிக்கப்பட்ட படைக்கப்பட்ட ஜீவராசிகளான அந்த தேவதூதர்கள் தேவ சித்தத்தை அப்படியே ஒவ்வொரு நொடியும் நிறைவேற்றுகிறார்கள். வசனம் படிக்கலாமா? 103ஆம் சங்கீதம் வசனம் 20, 21 பாருங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து, அதான் சித்தம், கர்த்தருடைய சித்தம். விளங்குதா உங்களுக்கு?
கர்த்தருடைய சித்தத்தை செய்து அவர் பணிவிடைக்காரராக இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். அப்போ பாருங்க, தேவதூதர்கள் என்ன செய்கிறாங்களா? தேவனுக்கு பிரியமானதை அப்படியே செய்கிறாங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு, வார்த்தை அங்கே கிடையாது, பரலோகத்தில் பைபிள்லாம் கிடையாது, சரிதானே? கர்த்தருடைய வார்த்தை எப்படி ஆண்டவர் சொல்லுவார், தூதர்கள் செய்வாங்க. சரிங்களா? இன்றைக்கி நமக்கு என்ன செஞ்சுட்டார் தெரியுமா? தூதர்களை விட நமக்கு இருக்கிற பெரிய ஸ்லாக் என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு என்ன பண்ணிவிட்டார் ஆண்டவர்? எழுதி கொடுத்துட்டார். தேவ சித்தம் எங்கெங்க இருக்கு? தேவ சித்தம் இங்கே தான் இருக்குது. 10 கட்டளை தேவ சித்தம். அப்புறம் தேவ சித்தம் ஆண்டவர் புக்காக வேறு எழுதி கொடுத்துருக்கிறார். 1189 அதிகாரங்கள், சரிதானே? 2 புஸ்தகங்கள், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு, 2 ஏற்பாடுகள், 66 புஸ்தகங்கள், 39, 27 அப்படின்னு சொல்லிட்டு தேவன் தம்முடைய சித்தத்தை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை தூதர்கள் அப்படியே செய்கிறாங்க. நம்ம செய்கிறோமா கர்த்தருடைய வார்த்தையை? யோசித்து பாருங்க. தேவன் கொடுக்கும் பணி எதுவானாலும் மறுப்பு ஏதுமின்றி எதிர்ப்பு ஏதுமின்றி ஆம் ஆண்டவரே, எஸ் லார்ட். ஆண்டவர் சொன்னார்னா தேவதூதர்கள் எஸ் லார்ட், எஸ் லார்ட், ஆமாம் ஆண்டவரே, அங்கே போங்க அப்படின்னா போவாங்க, பாடுங்க அப்படின்னா பாடுவாங்க, ரெக்கார்டில் எழுதுங்க அப்படின்னா எழுதுவாங்க, கிரீடங்களை செய்யுங்கன்னா கிரீடங்களை செய்வாங்க. புரியுதா உங்களுக்கு? இப்படி செய்யுங்க ஆண்டவரே, அப்படி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு எந்த தேவதூதனும் யாருக்கு சொல்ல மாட்டாங்க? ஆண்டவருக்கு கட்டளெல்லாம் போட மாட்டாங்க. இல்லை ஆண்டவரே நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன், அப்புறம் நான் செய்கிறேன் அப்படின்னு தூதர்கள் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. தேவதூதர்கள், அவர்களை பற்றி பைபிளில் வாசிக்கிறோம், அவர்கள் ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களுக்காக பணிவிடை செய்கிற ஆவிகள். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் நீங்கள் படித்து பாருங்கள். ரட்சிப்பை சுதந்திரித்து கொள்ள போகிறவர்களுக்காக அவர்கள் எல்லாரும் பணிவிடை செய்யக்கூடிய ஆவிகளாக, தேவனால் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? தேவன் அனுப்பினால் அந்த பணிவிடை ஆவிகள், தேவதூதர்கள் வந்து என்ன செய்வாங்க? நமக்கு ஊழியம் செய்வாங்க. அன்பான தேவ பிள்ளைகளே, அது தேவனுடைய தீர்மானம் என்றால் அது அப்படியே தேவதூதர்கள் செய்கிறார்கள். பரலோக தேவனின் சித்தத்தை தேவதூதர்கள் பூமியில் நமக்காக நம் வாழ்வில் பூரணமாக நிறைவேற்றி வருகிறார்கள். சரிதானே? உதாரணமாக பாருங்களேன். உதாரணமாக தானியேல் 9:22 படிக்கிறோம். அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி, காபிரியேல் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னோட பேசி, தானியேலே உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன். அறிவை உணர்த்துவதற்காக கேப்ரியேல் வர்றார். இது பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் பாருங்கள், லூக்கா 1:19 மரியாள் இடத்துல மற்றும் சகரியா எலிசபெத் இடத்துல இந்த கேப்ரியேல் தூதன் வந்து பேசினார். தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற கேப்ரியேல் என்பவன் உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். தேவன் என்னை அனுப்பினார், நான் வந்திருக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? தானியேலுக்கு தீர்க்க தரிசன விளக்கம் கொடுக்க வந்தார். சகரியா குடும்பத்திற்கும் மற்றும் யோசேப்பு குடும்பத்துக்கும் நற்செய்தி சொல்றதுக்கு கேப்ரியேல் வந்தார். தேவன் அனுப்பினார், அவங்க வந்து ஊழியம் செய்கிறாங்க. அப்போ பார்த்தீங்களா, பரலோகத்தில் தேவ சித்தத்தை தூதர்கள் எங்கே நிறைவேற்றுறாங்க? அங்கேயும் நிறைவேற்றுறாங்க, இங்கேயும் நிறைவேற்றுறாங்க. தேவதூதர்கள் படைக்கப்பட்டவர்கள், நம்மை விட சற்று உயர்ந்தவர்கள், நாம் தேவதூதர்களுக்கு சற்று கீழானவர்கள் அப்படின்னு பைபிளில் வாசிக்கிறோம். சங்கீதம் 8ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் படித்தால் உங்களுக்கு தெரியும். நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கி நீர். மனிதர்கள் தேவதூதர்களை காட்டிலும் சற்று சிறியவர்கள். ஒருவேளை நாம் சிறியவர்கள் என்பதனால்தான் தேவனுடைய சித்தத்தை நம்ம செய்கிறது கிடையாதோ? யோசித்து பாருங்க. ஒரே ஒரு நபர், ஒரே ஒரு தூதன் லூசிஃபர் பரலோகத்தில் கலகம் செய்தான். அவன் தவிர மற்ற எல்லா தூதர்களும் பரலோகத்தில் என்ன செய்கிறாங்க? தேவ சித்தத்தை நேர்த்தியாக செய்கிறார்கள். தேவ சித்தத்தை அங்கே மட்டும் இல்லை, எங்கேயும் செய்கிறாங்க, இங்கேயும் வந்து செய்கிறாங்க. பிரியமானவர்களே, நம்மளாம் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கிறோம். எதனால?
நான் கரெக்ட் டைம் சாப்பிட்ருவேன், நான் கரெக்டாக தூங்கிடுவேன், மாத்திரை கரெக்டாக போட்டுருவேன். அதனாலயா? தேவதூதர்கள் நம்ம என்ன செய்கிறாங்க? ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறார்கள். உண்மைதானே? அது அந்த தேவதூதர்கள் நம்மை காக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமா இல்லையா? சரிதானே? அப்போ தேவதூதர்கள் பரலோகத்தின் தேவனுடைய சித்தத்தை அங்கேயும் நிறைவேற்றுறாங்க, இங்கேயும் நிறைவேற்றுகிறார்கள். அவர்கள் படைக்கப்பட்டவர்கள் தான் தேவதூதர்கள். அவங்க தேவ சித்தத்தை நிறைவேற்றுறாங்க. நாமும் படைக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் நாம் தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறோமா? பார்ப்போம். முதல்ல பார்த்தோம் பரலோகத்தில் தேவ சித்தம்னு பார்த்தோம். இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, பூமியில் தேவ சித்தம், காட்ஸ் வில் ஆன் எர்த். பரத்தில் தேவ சித்தம் செய்யப்படுவது போல் பூமியில் தேவ சித்தம் செய்யப்படுவது இல்லை, கிடையாது. அப்படி பூமியிலும் தேவ சித்தம் செய்யப்பட்டது என்றால் இந்த உலகத்தில் என்ன இருக்காதுங்க? பாவம் இருக்காது. உண்மைதானே? அப்போ தேவ சித்தத்தை பரலோகத்தில் முதல்ல மீறினது யாரு? லூசிஃபர். பூமியில் தேவ சித்தத்தை மனுஷன் மீறுவதற்கு காரணமாக இருந்தது யாரு? லூசிஃபர். முதலாக தேவ சித்தத்தை மீறினது யாரு? ஏவாள். புரியுதா உங்களுக்கு? பிரியமானவர்களே, பார்த்தீங்களா? அப்போ அந்த தேவ சித்தத்தை மீறுகிற காரியம் பூமியில் ஏதேனிலே தொடங்கியது. பரலோகத்திலே தேவ சித்தம் செய்யப்படுவது போல பூலோகத்திலே தேவ சித்தம் செய்யப்பட்டது என்றால் பாவம் இருந்திருக்காது, குற்றம் ஏற்பட்டிருக்காது, கலகம், கருச்சிதைவு, அபார்ஷன், கொலை, ஓரினச் சேர்க்கை, விவாகரத்து, போதைப் பொருளுக்கு அடிமைத்தனம், மனைவியை துன்புறுத்தல், அடுத்தவரை அவதூறாக பேசுதல், அடுத்தவரை குறித்து குறை பேசுறது, இதெல்லாம் இருக்குமா? இருக்காதுங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. இதெல்லாம் நம்ம செய்கிறோமா? சண்டை போடுறோமா? அடுத்தவங்களை பற்றி அவதூறாக பேசுகிறோமா? கெட்ட வார்த்தை பேசுகிறோமா? யோசித்து பாருங்க. அப்படியானால் இதெல்லாம் செய்கிறோமே, நம்ம தேவ சித்தம் தான் செய்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க நல்லா. ஆனால் ஜெபம் பண்ணுறோமே, பரலோகத்தில் முடிச்சு சொல்கிறோம்ல, கடன்னு சொல்லி முடிச்சிடறோம். ஆனால் பொதுவாக நாம் செய்கிற ஜெபங்களை அர்த்தம் உணர்ந்து நாம் ஜெபிப்பதே இல்லை. அப்படித்தான் பரமண்டல ஜெபமும் ஏதோ போயிட்டுருக்கு. ஆனால் பிரியமானவர்களே, தேவன் இந்த நாட்களில் இதை நம்ம கற்றுக் கொடுக்கிறார். பரலோகத்திலே தேவ சித்தம் செய்யப்படுவது போல பூலோகத்திலே தேவ சித்தம் செய்யப்படும் என்று சொன்னால் கள்ள உபதேசங்கள் வந்திருக்குமா? வந்திருக்காது. கள்ள தொடர்புகள் ஏற்படுமா? ஏற்படாது. அப்படியானால் உண்மை என்னவெனில், நம்ம நேற்று படித்தோம், இன்றைக்கும் பார்க்கிறோம், சாத்தானே இந்த பிரபஞ்சத்தின் தேவன். நம்ம 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அதை படிக்கிறோம். சாத்தான் இந்த உலகத்தின், இந்த பிரபஞ்சத்தின் தேவனாக, உலகத்தின் அதிபதியாக இருக்கிறான் அப்படின்னு பைபிளில் படிக்கிறோம். அப்படியானால் தேவ சித்தத்தை விடவும் அவனது சித்தமே உலகில் அதிகமாக, ஆர்வமாக, ஆழமாக நிறைவேற்றப்பட்டு வருகிறது. உண்மைதானே? இப்போ பூலோகத்தில் தேவ சித்தம் இல்லைங்க. யார் சித்தம் தான் நிறைவேறிட்டுருக்கு? சாத்தானுடைய சித்தம் தான் நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. தேவ வார்த்தையில் எழுதப்பட்டுள்ள தேவ சித்தத்தை நாம் செய்கிறது இல்லை. தேவ சித்தம் செய்யத்தான் நாம் ஜெபிக்க வேண்டும். சரிதானே? நம்ம இந்த பரமண்டல ஜெபத்தில் பார்த்தோம், தேவனுடைய தேவைகள் எத்தனை? 3. என்னென்ன தேவனுடைய தேவைகள் 3 அப்படின்னா, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. என்ன அர்த்தம்? உம்முடைய நாமம், ஆண்டவரே, என் மூலமாக மகிமைப்பட வேண்டும். நாமம் என்றால் குணம். ஆண்டவரே, உம்முடைய குணத்தை நான் வெளிப்படுத்தி உம்மை மகிமைப்படுத்த வேண்டும். இதாங்க தேவனுடைய தேவை. 2வது, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படணும். எங்கே? உலகத்தில், என் உள்ளத்தில், மற்றவர்கள் வாழ்க்கையில். நேற்று படித்தோம், இன்றைக்கி படிக்கிறோம். தேவ சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்பட வேண்டும். தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படிய நம்மை நாமே ஒப்படைக்கும் போதுதான் நாம் தேவ நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம், தேவ ராஜ்யத்தை நம்முடைய வாழ்க்கையில் காட்டுகிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. இப்போ என்ன படிக்க போகிறோம்னா, இந்த தேவ சித்தம் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில்
எப்படி நிறைவேறியது? இயேசுவின் வாழ்வில் பிதாவின் சித்தம், ஃபாதர்ஸ் வில் இன் த லைஃப் ஆஃப் ஜீசஸ். பாருங்களேன், இதை குறித்து படிப்போம் என்று சொன்னால், கிறிஸ்துவின் வாழ்க்கையில் அவர் பரலோகத்திலும் தேவசித்தம் செய்தார், பூமியிலும் தேவசித்தம் செய்தார். Christ Jesus always resigned his own will so that the Father's will reigned supreme in his life. பிதாவின் சித்தம் தன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாய் நிறைவேற வேண்டும் என்பதற்காக தம்முடைய சித்தத்தை அவர் என்ன பண்ணார்? வேண்டாம் என்று ஒதுக்கினார். பாருங்களேன், இது குறித்து அம்மையார் அழகாக எழுதுனாங்க. வாசிப்போம். தமிழில் டைரக்டாக வாசித்துற நேரம் கருதி மினிஸ்டர் ஆஃப் ஹீலிங் புத்தகத்தில், சுகப்படுத்தும் ஊழியம் என்ற புத்தகத்தில் வாசிக்கிறேன். கிறிஸ்து தமது பூலோக வாழ்க்கையில் தமக்காக எந்த திட்டமும் போடவில்லை. தமக்கான தேவனுடைய திட்டங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் அவர் தனக்குன்னு திட்டமே போடலைங்க. தேவ திட்டத்தை, பிதாவின் திட்டத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டார். ஒவ்வொரு நாளும் பிதா தமது திட்டங்களை அவர் முன் விரித்து காண்பித்தார். அவ்விதமே நமது வாழ்வும் அப்படி சித்தத்தை எளிமையாக செயல்படுத்துகிறதற்காக நாம் தேவனை சார்ந்திருக்க வேண்டும். பிதா சித்தத்தை காமிச்சாரு, அதை அப்படியே இயேசு கிறிஸ்து செய்தார். அதே போல நாமும் எப்படி வாழணுமா? தேவனுடைய சித்தம் என்னவோ அதை அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் நாம் நிறைவேற்ற வேண்டும். இயேசுவின் வாழ்க்கையில் நடந்தது போல நாம் நமது வழிகளை அவரிடம் ஒப்படைக்கும் போது அவர் நம் நடைகளை நடத்துவார். பிரகாசமுள்ள எதிர்காலத்திற்கு திட்டம் செய்வதில் மிக அதிகமானோர் முழுமையாக தோல்வி அடைந்திருக்கின்றனர். நம்ம நேரத்தில் ஒரு பிரைட் ஃபியூச்சர், ஒரு பிரில்லியன்ட் ஃபியூச்சர் நமக்கு வேணும்னு சொல்லிட்டு நம்ம பிளான் போடுறோம், உண்மைதானே? ஆனால் அது தோல்வியாக முடிகிறது. தேவன் உங்களுக்காக திட்டம் செய்யட்டும். லெட் காட் பிளான் ஃபார் யூ. நமக்கு திட்டம் யார் போடணுமா? ஆண்டவர் திட்டம். அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். பாருங்களேன், தொடர்ந்து வாசிக்கிறேன். தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காக்கிற அவரது நடத்துதலுக்கு ஒரு சிறு குழந்தையை போல ஒப்படையுங்கள். 1 சாமுவேல் 2:9 படிக்கிறோம். தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதங்களை அவர் காக்கிறார். அப்போது அவருக்கு என்ன செய்யணும்? நாம் நம்மை ஒரு குழந்தையை போல ஆண்டோடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கணுமா? ஒரு குழந்தை அப்படி ஒப்பு கொடுத்துரும்ல, எல்லா அப்பா அம்மா பார்த்துக்குவாங்க. பிள்ளைகள் தான் கவலைப்படுமா? எனக்கு அம்மா பால் ஊட்டுவாங்களா, ஊட்ட மாட்டாங்களா? எனக்கு தூங்க வைப்பாங்களா, தூங்க மாட்டாங்களா? எனக்கு ட்ரெஸ்ஸு போட்டு விடுவாங்களா, போட்டு விட மாட்டாங்களா? பிள்ளை கவலைப்படுமா? பிள்ளை என்ன செய்யும்? அப்படியே நம்பும். அதே மாதிரி என்ன செய்யணுமா? ஒரு சிறு பிள்ளையை போல ஆண்டவரிடத்தில் நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாருங்க, என் சித்தம் அல்ல உம் சித்தம் என்று அவர் என்ன பண்ணார்? தம்மையே ஒப்பு கொடுத்தார். சரிதானே? 3 முறை கெத்செமனேயில் அவர் தன்னை போராடி இரத்த வேர்வை சிந்தி ஒப்படைத்தார் அல்லவா? நல்லா புரிஞ்சுக்குங்க, தேவ சித்தத்துக்கு ஒப்படைப்பது என்பது ஒரு பெரிய போராட்டம் தான். இயேசுவுக்கே இந்த போராட்டம் இருந்துச்சு. சிலுவையில் மறிக்கலாமா வேண்டாமா அப்படி தானே அவருக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு. பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். இயேசுவுக்கே பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு ஒரு பெரிய போராட்டம். அப்படியானால் உங்களுக்கு எனக்கு அப்படித்தான் இருக்கும், வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் பாருங்களேன், கடைசியாக 3வது முறையும் நாட் மை வில் ஓ லார்ட் பட் யோ வில், நாட் மைன் பட் தைன் வில், என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுத்துட்டார். சரிதானே? அந்த ஒப்படைப்பு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் இருந்தது போல கிறிஸ்தவர்களின் வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும். கிறிஸ்து செய்தார், கிறிஸ்தவர்களும் செய்ய முடியுமா? முடியாதா? முடியும். ஏன்னா பைபிள் அப்படித்தான் சொல்லுது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அவர் தேவ சித்தம் செய்தாரா, நானும் செய்ய முடியும். அதற்கு கிறிஸ்து என்னை பலப்படுத்துவார். என் வாழ்வில் தேவ சித்தம் செய்ய நான் என்ன செய்யணும்? 4 காரியங்கள் குயிக்காக சுருக்கமாக சொல்லிடுறேன். 1, ஜெபம் பண்ணுங்கள். ப்ரே. எப்பொழுதும் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி என்னை நடத்தும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஜெபியுங்கள், தேவனோடு எப்பொழுதும் பேசுங்கள். 2வது, ஆண்டோடைய வேதத்தை வாசிங்கள். ரீட் காட்ஸ் வேர்ட். ஆண்டோட வார்த்தையை வாசிக்கணும். அப்போ ஜெபத்தில் நம்ம அவர்கிட்ட பேசுகிறோம், வேதத்தை வாசிக்கும் பொழுது தேவன் என்ன செய்வார்? நம்மகிட்ட பேசுவார். அப்படி சித்தமெல்லாம் எங்கே தான் எழுதியிருக்கு? இங்கே தான் எழுதியிருக்கு. 3வது, அன்றாடம் அர்ப்பணியுங்கள். சரண்டர் டெய்லி. பாருங்களேன், ஸ்டெப்ஸ் டு கிரைஸ்ட் புத்தகத்தில் கிறிஸ்துவிடம் செல்லும் படிகள் பக்கம் 70 வாசிக்கிறோம், எப்படி நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். தமிழில் வாசிக்கவா?
தமிழில் வாசிக்கிறேன். காலையில் நல்லா கவனிங்க. அநேக நேரங்களில் தேவ சித்தம் என்ற விஷயத்தில் போராடுகிறோம். அதுக்கான பாடங்களை கற்றுக்கொள்வோம். காலையில் நீங்கள் உங்களை தேவனுக்கு அர்ப்பணம் செய்யுங்கள். இதுவே உங்கள் முதல் வேலையாக இருக்கட்டும். முதல் வேலை என்ன? காலையில் எழுந்த உடனே ஃபோனை நோண்டுறது, அப்படி தானே? எழுந்த உடனே ஃபோனைத்தான் தேடுறது. நீங்கள் அப்படி தான் இருக்கு. முதல் வேலை என்ன? ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். தேவனே, எப்படி ஜெபம் பண்ணலாம்? என்னை முழுவதும் உம்முடையவனாக எடுத்துக்கொள்ளும். என் திட்டங்கள் அனைத்தையும் பாதத்தில் வைக்கிறேன். இன்றைக்கு பணியில் என்னை உபயோகியும். என்னோடு தங்கியிரும். என் எல்லா பணிகளையும் நான் உம்மில் செய்யட்டும். ஆண்டவரே, உமக்குள்ள நான் எல்லாத்தையும் செய்யணும் என்பதே உங்கள் ஜெபமாக அனுதினமும் இருக்கட்டும். ஒவ்வொரு காலையிலும் அந்த நாளுக்காக உங்களை தேவனிடம் தத்தம் செய்யுங்கள். அந்தந்த நாளுக்கு ஒவ்வொரு நாளுக்கும் நம்ம ஆண்டவருக்கு அவரிடத்தில் நம்ம என்ன செய்யணுமா? ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுக்கணும். உங்கள் திட்டம் நடைபெற அல்லது நடைபெறாமல் போக தேவனுடைய நடத்துதலுக்கு ஒப்பு கொடுங்கள். எப்படி ஒப்பு கொடுக்கணுமா? ஆண்டவரே, என்னுடைய திட்டங்கள் உங்களுடைய சித்தம் நடந்தாலும் சரி, நடக்காவிட்டாலும் சரி, அப்படி தான் ஒப்பு கொடுக்கணுமா? புரியுதா உங்களுக்கு? ஆண்டவரே, இதை செஞ்சிருங்க ஆண்டவரே, இந்த பொண்ணை தான் கட்டுவேன் ஆண்டவரே. புரியுதா உங்களுக்கு? சரி, போன ஆண்டவர் விட்டுருவார். ஆண்டோட சித்தம் 2: பூரண சித்தம், அனுமதி சித்தம். சரிங்களா? பர்ஃபெக்ட் வில், பெர்மிசிவ் வில் அப்படின்வாங்க. பர்ஃபெக்ட் வில்னா, ஆண்டவர் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுவே நடக்கட்டும் ஆண்டவரே, ஏன் சித்தம் இல்லைப்பா, உங்கள் சித்தம். ஏசப்பா சொன்னார்ல, அதான் பூரண சித்தம். அதுக்கு ஒப்பு கொடுத்தார். இல்லை ஆண்டவரே, இந்த பொண்ணு தான் வேணும். சிம்சோன் சொன்னான்ல, போன ஆண்டவர் விட்டார். கடைசியில் 2 கண்ணையும் பிடிக்கிட்டாங்க. அப்படி தானே? என் கண்ணுக்கு பிரியமானவள் இவ தான் வேணும். ஆண்டவர் அனுமதித்தார். கண்ணுக்கு பிரியமானவள் கண்ணு போச்சு. புரியுதா உங்களுக்கு? தேவனுடைய பரிபூர்ண சித்தம்னு ஒன்று இருக்குது. தேவனுடைய அனுமதி சித்தம்னு ஒன்று இருக்குது. அனுமதி சித்தம் ரொம்ப போராடினா சரி போன அனுமதிப்பார், பின்னாடி பிரச்சனை வரும். புரியுதா உங்களுக்கு? பிரியமானவர்களே, பாருங்கள். அப்போது இப்படி ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, என்னுடைய திட்டங்கள் நிறைவேறினாலும் நிறைவேறாமல் போனாலும் உம்முடைய நடத்துதலுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இவ்விதமாக தினமும் உங்கள் வாழ்க்கையை தேவனுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கலாம். உங்கள் வாழ்க்கை மென்மேலும் கிறிஸ்துவின் வாழ்க்கையை போல் மாறும். பார்த்தீங்களா? இயேசு கிறிஸ்து எப்படி ஒப்பு கொடுத்தாரு? அந்த மாதிரி ஒப்பு கொடுத்தால் அவருடைய வாழ்க்கை போல் நம்முடைய வாழ்க்கை மாறும். 4வது, கடைசியா, தெய்வீக நடத்துதலுக்கு காத்திருங்கள். வெயிட் ஃபார் ப்ராவிடென்ஷியல் கைடன்ஸ். நான் ஜெபம் பண்ணேனே, ஒன்றும் நடக்கலையே, அவசரப்படக்கூடாது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, படித்தோம்ல, படித்தோம். 4வது நாள் படித்தோம். என்ன செய்வாங்க? புது பலன். ஜெபம் பண்ணிட்டு காத்திருக்கணும். ஏடிஎம் கார்டை விட்டோன்னா காசு வராது. சரி தானே? வெயிட் பண்ணுறோம்ல, அதுக்கே நமக்கு பொறுமை இல்லை. புரியுதா உங்களுக்கு? நம்ம நினைக்கிறோம், நான் சொன்ன உடனே ஆண்டு கொடுத்துடணும். சரி தானே? பூமியில் என் சித்தம் போல் ஆண்டவரே, அங்கேயும் உங்கள் சித்தம் நிறைவேறட்டும். புரியுதா? இப்போ உங்களுக்கு புரியுதா? அப்படித்தான் நம்ம இருக்கிறோம். சரி, நம்ம என்ன செய்யணும் பாருங்களேன். தெய்வீக நடத்தில் காத்திருக்கணும். எலன் ஒயிட் அழகாக எழுதுகிறாங்க, அதை வாசிக்கிறேன். மினிஸ்டர் ஆஃப் ஹீலிங் பக்கம் 58 தமிழில் வாசித்துருவோம். தேவனுடைய சித்தத்தை குறித்த அறிவை பெறுவதில் தனிப்பட்ட அனுபவம் நமக்கு தேவை. தேவனுடைய சித்தம் என்னன்னு நம்ம கற்றுக்கொள்வதில் வளரணுமா? இருதயத்தோடு அவர் பேசுகிறதை தனிப்பட்ட விதத்தில் நாம் கேட்க வேண்டும். ஆண்டவர் பேசுகிறத, நம்ம இருதயத்தில் பேசுகிறத கேட்க பழகணும். கேட்க பழகிறோமா? எந்த நேரம் காதில் மாட்டிக்கிட்டே இருக்கிறோம். எப்படிங்க ஆண்டவர் சத்தம் கேட்கும்? மற்ற சத்தங்கள் எல்லாம் அடங்கி தனிமையில் அவர் முன்பாக நாம் காத்திருக்கும் போது ஆத்மாவின் மௌனம் தேவனுடைய குரலை அதிக தெளிவாக்குகிறது. எல்லாத்தையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு என்ன பண்ணணும்? ஆண்டோட சமூகத்தில் உட்காந்து மௌனமாய் காத்திருக்கும் பொழுது அவர் குரல் கேட்குமா? ஏன்னா அவர் அப்படித்தான் சொல்லியிருக்கிறார் பைபிளில். சங்கீதம் 46:10, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். எங்கே அமர்றதே கிடையாது, வண்டி ஓடிக்கிட்டே இருக்கு. அப்படி தானே? வண்டி ஓடிக்கிட்டே இருக்கு, உட்கார நேரம் இல்லை. அப்புறம் எப்படி ஆண்டவர் சித்தம் நமக்கு கேட்கும்? அவர் குரல் எப்படி கேட்கும்? புரியுதா உங்களுக்கு? அப்போ தெய்வீக நடத்துதலுக்கு காத்திருக்க வேண்டும். ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். போதகர் பாவல் கோயா, அவர் மனைவி 2 பேரும் ஒரு நாள் காரில் பயணம் பண்ணாங்க. 11 மணி நேரம் கார் பயணம்.
அவங்க எப்படி அந்த பயணத்தை ஆரம்பித்தாங்கன்னா, ஆண்டவரே இந்த நாளில் உமக்கு நாங்கள் சேவை செய்ய எங்களுக்கு தருணங்களை ஏற்படுத்தி தாரும் என்று சொல்லி தங்களை ஒப்பு கொடுத்து அந்த நாளை அவர்கள் தொடங்கினார்கள். காரில் பயணம் செய்தார்கள். போகும்பொழுது ட்ராவல் பண்ணுறாங்க, 5 மணி நேரம் பயணம் பண்ணிவிட்டார்கள். போகிற வழியில் ஒரு பாஸ்டர் ஃப்ரெண்டு, இவருடைய நண்பர், அவரும் ஒரு போதகர், அவர் கூப்பிட்டுட்டு பவல் எனக்காக ப்ரேயர் பண்ணு. ஏன் அப்படின்னா, நான் ஊழியத்துக்காக கியூபா நாட்டுக்கு போனோம், ஏர்போர்ட்டுக்கு போனோம், போகிற வழியில் என் கார் பிரேக் டவுன் ஆகிடுச்சு, எப்படி போக போகிறேன் எனக்கு தெரியலையே, ஒரு பஸ்ஸும் கிடைக்கல அப்படி சொல்லிட்டு படபடன்னு பேசுகிறார், எனக்காக ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார் அந்த நண்பர். உடனே பாவல் கோயா மனைவியும் கேட்டாங்க, நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, உங்கள் வீடு எங்கே இருக்குது, அவங்க இடத்த சொல்கிறாங்க. சொன்ன உடனே இந்த பாவல் கோயா யோசித்தாராம், போகிற வழியில் தான் இவங்க 11 மணி நேரம் போகிறாங்க. எத்தனை மணி நேரம் தாண்டிட்டாங்க? 5 மணி நேரம் தாண்டிட்டாங்க. போகிற வழியில் தான் அவங்க வீடு இருக்குது. அப்படின்னு உடனே பாவல் கோயா கேட்டாராம், உங்கள் வீட்டுக்கு எந்த ரூட்டில் வரணும் நம்பர் கேட்டார், எக்ஸிட் நம்பர் கேட்குறாரு. அப்போ சொன்ன உடனே அப்போ பாவல் கோயா சொன்னாராம், நான் கரெக்டாக அந்த ரோட்டில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்தில் அங்கே போயிட்டாராம். போன உடனே அந்த நண்பருக்கு ஆச்சரியம், நீங்கள் என் வீட்டில் இருந்து 5 மணி நேரம் தள்ளியில் இருக்கிறீங்க, எப்படி இவ்வளோ சீக்கிரம் வந்தீங்க? பார்த்தீங்களா, கரெக்டாக 5 மணி நேரம் தேவன் அங்கே கொண்டு வந்தார். இந்த போதகருக்கு நண்பருக்கு ரொம்ப ஆச்சரியம், நீங்கள் நான் வசிக்கும் இடத்திலிருந்து வடக்கே 5 மணி நேர பயண தூரத்தில் அல்லவா குடியிருக்கிறீர்கள், எப்படி இங்கே வந்தீங்க இவ்வளோ சீக்கிரம், ஆச்சரியமாக இருக்கேன். நண்பர் ஆச்சரியத்தில் உறைந்து போனார். பவல் கோயாவும் அவருடைய மனைவியும் அந்த போதகரை அவருடைய பெட்டி படுக்கையெல்லாம் ஏற்றி கொண்டு சரியான நேரத்தில் விமான நிலையத்தில் போய் அவரை விட்டார்கள். அவர் கியூபா நாட்டுக்கு சென்று ஊழியத்தை சிறப்பாக செய்ய தேவன் உதவி செய்தார், அதிசயமாக உதவினார். தேவனே உம் சித்தம் என் வாழ்வில் நிறைவேறட்டும் என்று நாம் நம்மை பூரணமாக அர்ப்பணித்தால் அவர் தமது திட்டங்களை, நமக்காக வைத்திருக்கிற நோக்கங்களை அவர் என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். பைபிள் சொல்லுது, விசுவாசிக்கிறவன் பதறான். பெரியமான தேவ பிள்ளைகளை, ஜெபம் பண்ணிட்டு விசுவாசிக்கணும். பதறக்கூடாது, உதறக்கூடாது, கதறக்கூடாது. சரிங்களா? ஆண்டவரெல்லாம் ஏற்ற நேரத்தில் எல்லாம் தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்வார். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். தெய்வ சித்தம் செய்ய அந்த 4 படிகளை பின்பற்றுவோம். என்னென்ன பார்த்தோம்? ஜெபம் பண்ணுங்க, ஆண்டோட வசனத்தை வாசிங்க, 3வது என்ன படித்தோம்? அனுதினமும் ஒப்பு கொடுங்கள், 4வது தேவன் நடத்துவார், அவர் நடத்துதலுக்கு நாம் காத்திருக்க வேண்டும். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, நல்ல பாடங்களுக்கு உமக்கு நன்றி. பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல் பூலோகத்தில் உம்முடைய சித்தத்தை நாங்கள் செய்யணும் ஆண்டவரே, அதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நல்ல பாடங்களை கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி. உம்முடைய நல்ல பரிசுத்த ஆவியானவர் எங்களை தொடர்ந்து ஜெபத்திலும் வழிநடத்தும்படியாய் அர்ப்பணிக்கிறோம். படிக்கிற பாடங்களை எங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்த ஆவியானவர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.